சிரியா அதிபர் ரஷ்யாவில் தஞ்சமா? அதிர்ச்சியூட்டும் ரஷ்யாவின் தகவல். சிரியா அதிபர் பஷார் அல் ஆசாத் மாஸ்கோவில் தஞ்சமடைந்திருப்பதாக ரஷ்யா தகவல் வெளியிட்டிருக்கிறது. சிரியாவில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்திருக்கும் இந்த வேளையில் கிளர்ச்சி படையினர் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து அதிபர் பஷார் அல் ஆசாத்துக்கு நெருக்கடி அளித்தனர். இதன் விளைவாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு வந்த ஆசாத் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதற்கு பிறகும் இங்கிருந்தால் நமக்கு நல்லதல்ல என நினைத்த அவர் தனது குடும்பத்தினருடன் விமானத்தில் தப்பினார். இதனிடையே அவர்கள் பயணித்த விமானம் மாயமானதாக கூறப்பட்டது. இதனால் பதற்றம் உருவானது. ஆனால் தற்போது கிடைத்த தகவலின்படி அவர்கள் அனைவரும் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யாவில் தஞ்சம் புகுந்தது தெரியவந்தது. ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினரை மனிதாபிமான அடிப்படையில் புகலிடம் அளித்திருப்பதாக ரஷ்ய அரசு கூறியிருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, சிரியாவில் மக்கள் வன்முறையை கைவிடுவதுடன் பிரச்சனையை அரசியல் ரீதியாக தீர்க்க வேண்டும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்ய அமைச்சகம் இப்படி கூறினாலும் சிரியா விவகாரத்தில் தலையிடப் போவதில்லை என்றும் கூறியிருக்கிறது. சிரியா விவகாரத்தில் நிலைமையை கட்டுப்படுத்த கூட்டாளிகளுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும் என தற்போதைய அதிபர் ஜோ பைடன் கூறியிருக்கிறார். இதன் காரணமாகவே ரஷ்ய அரசு சிரியா தொடர்பாக இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறது. இதனிடையே சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அமெரிக்கா உதவி செய்யும். அதற்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள் கருத்துக்கள் குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் பார்க்கப்படும் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சிரியாவில் நடக்கும் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அதிபர் பஷார் அல் ஆசாத் தான் காரணம் என்றும் அவர்தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். இதுவரை அவருக்கு அளித்து வந்த உதவிக்கரத்தை ரஷ்யா, ஈரான், ஹிஸ்புல்லா அமைப்பினர் திரும்ப பெற்றதே இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பல ஆண்டுகளாக சொல்லன்னா துயரத்தில் பல இன்னல்களை சந்தித்து வந்த சிரியா மக்கள் தங்களின் வளமான எதிர்காலத்தை உருவாக்க இதுதான் சரியான தருணம். இந்த விஷயத்திற்கும் அமெரிக்கா துணை நிற்கும் என்றும் மத்திய சிரியாவில் உள்ள ISIS கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மற்றும் முகாம்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதலை மேற்கொண்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சிரியா விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என ஜோ பைடன் அரசுக்கு வருங்கால அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவுறுத்தியிருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் உக்ரைனை ஒரு வழி செய்து கொண்டிருக்கும் ரஷ்யாவால் எப்படி சிரியா மோதலை நிறுத்த முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். பஷார் அல் ஆசாத்தை ரஷ்யா இதுவரை பாதுகாத்து வந்த நிலையில் தற்போது கை கழுவிவிட்டது. எனவே உக்ரைன் விவகாரத்தில் சீனா உதவிக்கரம் நீட்டலாம். ஆனால் சிரியாவில் உள்நாட்டு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடாமல் இருப்பதுதான் நல்லது என பதிவிட்டிருக்கிறார்.